கனிமொழி அறிவு சார்ந்த அரசியல்வாதி அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். கனிமொழி அறிவு சார்ந்த அரசியல்வாதினா கனிமொழி மிகப்பெரிய அறிவாளி, அரசியல் அறிவாளி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தமிழ்நாடு அரசியல்வாதி ஒருத்தர் சொல்கிறார். நீங்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கிறீங்களா? கருணாநிதி வீட்டில் யாருமே அறிவுள்ளவங்க யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கருத்து. அங்கே அதிகம் படித்த மார்க்கு பூரா 15, 18ன்னு இருக்கும். கனிமொழி மார்க்கே எடுத்துக்காமிங்க, அவங்க குடும்பத்து மார்க்லேயே அவங்க மார்க்கை எடுத்துக்காமிங்க. சும்மா நீங்கள் இதில் போய் பார்லிமெண்ட்டில் 4 வார்த்தை இங்கிலீஷ் பேசினா ஒரு பெரிய அறிவாளின்னு அர்த்தமா? அப்போ அவர் அறிவு சார்ந்த அரசியல்வாதின்னு ஏற்றுக்கொள்ள முடியுமா? தமிழ்நாட்டில் இருக்க யாருமே அறிவு சார்ந்த அரசியல்வாதின்னு ஏற்றுக்கலையே. ஸ்டாலினே தன்னுடைய தங்கை அறிவு சார்ந்த அரசியல்வாதின்னு ஒத்துக்கலையே. அவங்க அப்பா கருணாநிதியை என் மகள் அறிவான அரசியல்வாதி அப்படின்னு அவங்களே ஒத்துக்கலை. இப்போ இதில் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் மனைவி இருக்காங்க, அறிவு சார்ந்த அரசியல்வாதி, அவ்வளோ விஷயம் பேசுவாங்க. சரத் பவார் அவருடைய பொண்ணு இருக்காங்க, அறிவு சார்ந்த அரசியல்வாதி, அருமையாக விஷயங்களை பேசுவாங்க. இவங்க சும்மா அந்த கனிமொழி வந்துக்கிட்டு இதில் போய் பார்லிமெண்ட்டில் போய் ஒரு 2-3 பெண்களை சேர்த்துக்கிட்டு இந்த வெஸ்ட் பெங்காலில் இவங்களுடைய டிஎம்சி கட்சி, மம்தா பானர்ஜி கட்சியில் ஒரு நல்லா பேசுகிற 2 பெண்கள் இருக்காங்க, அவங்களோட ஒட்டிக்கிட்டு பேசுவாங்களே உருப்படியாக பார்லிமெண்ட்டில் ஏதாச்சும் பேசியிருக்காங்களா? அப்போ இவரை போய் அறிவு சார்ந்த அரசியல்வாதின்னு திமுக காரங்களே ஒத்துக்கல. ஆனால் இங்கே ஒரு அரசியல்வாதி பேசுகிறாரு, யார்? நம்ம அண்ணாமலை தான். ஆனால் கனிமொழி அவர்களை பொறுத்தவரை இஸ் எ வெரி எருடைட் பொலிட்டிஷியன், நிறையா அறிவு சார்ந்த ஒரு அரசியல்வாதி. அவங்க இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டை நல்லா ரெப்ரசன்ட் பண்ணாங்கன்னா மிகச்சிறப்பாக பண்ணாங்க. இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லியிருக்காரு, கனிமொழி அறிவு சார்ந்த அரசியல்வாதி. எப்படி ஏற்றுக்கிறீங்களா நீங்கள் யாராச்சும் தமிழ்நாட்டில்? சரி, அறிவு சார்ந்த அரசியல்வாதிக்கு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் அறிவு சார்ந்த அரசியல்வாதின்னு இவர் அண்ணாமலை சொல்கிறதுக்கு அண்ணாமலைகிட்டே கேள்வி கேட்குறேன். இந்தியாவில் ஒரு அறிவு சார்ந்த அரசியல்வாதி சீனா நமக்கு என்ன பகை நாடான்னு முட்டாள்தனமாக கேட்பாங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறு குழந்தைய பற்றி நீங்கள் போய் கேட்டாலே சீனா நம்ம எனிமின்னு சொல்லுங்கள். சின்ன குழந்தைங்களை கேட்டிங்கன்னா, அறிவு சார்ந்த அரசியல்வாதி சீனா என்ன நமக்கு பகை நாடான்னு கேட்டவர் அறிவு சார்ந்த அரசியல்வாதி அண்ணாமலை சொன்னீங்கன்னா நாங்கள்லாம் என்ன முட்டாள்களா அதை ஒத்துக்கிறதுக்கு?